எது ஒர்க் பிளேஸ். இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் உங்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு சொல்றோம். இந்த ஒர்க் பிளேஸ் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது இல்லையா, எது எதெல்லாம் ஒர்க் பிளேஸ். இந்த ஆடிட்டோரியம் ஒரு ஒர்க் பிளேஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, இந்த ஆடிட்டோரியம் ஒரு ஒர்க் பிளேஸ் தான். உங்களோட ஒர்க் ரிலேட்டடா தான் நீங்க அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துல அப்படி ஒரு தவறு நடந்தா அது உள்ளார வரும். இதை தவிர இந்த கம்பெனி, அட்மின் பில்டிங், டிபார்ட்மெண்ட், உங்களோட கேபின், இதையெல்லாம் தாண்டி எது எதெல்லாம் ஒர்க் பிளேஸ்ல வரும். ஒரு கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ், வெளியில எங்கேயோ உங்களோட கம்பெனியோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, உங்க கம்பெனி ரிலேட்டடா நீங்க ஒரு ஜாபுக்கு போயிருக்கீங்க, அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல நீங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க, இல்ல அந்த கெஸ்ட் ஹவுஸ் சுத்தின இடங்கள்ல நடந்தது அப்படின்னா அதுவும் ஒர்க் பிளேஸ் தான். ஒரு ஹோட்டல் ஸ்டே டியூரிங் அன் அஃபீஷியல் டிராவல், உங்க கம்பெனி ரிலேட்டடா நீங்க எங்கேயோ அஃபீஷியலா டிராவல் பண்றீங்க, அங்க ஒரு தவறு நடந்தா அதுவும் ஒர்க் பிளேஸ் தான். உங்களோட கிளையண்ட் பிளேஸ், உங்க ஒர்க் ரிலேட்டடா நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அது எல்லா பிளேசஸும் ஒர்க் பிளேஸா இந்த ஆக்ட் கீழே கவர் ஆகும். யாரெல்லாம் இதுக்குள்ளார கவர் ஆவாங்க? ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபுல் டைம் எம்ப்ளாயியா இருந்தா கண்டிப்பா கவர் ஆகும். டெம்பரரி ஒர்க்கர்ஸ், கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ், டெய்லி வேஜ் எம்ப்ளாயிஸ், ட்ரைனிஸ், இன்டர்ன்ஸ் கவர் ஆவாங்க, கான்ட்ராக்சுவல் ஒர்க்கர்ஸ் கவர் ஆவாங்க, ஹவுஸ் கீப்பிங்ல இருக்கவங்க, உங்களோட கேண்டீன்ல ஒர்க் பண்றவங்க, செக்யூரிட்டி, கிளையண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், உங்க கம்பெனியை விசிட் பண்ற ஒரு கிளையண்டா இருந்தா அவரையும் கவர் ஆகும். அந்த கிளையண்ட்டுக்காக ரெப்ரசன்ட் பண்றதுக்கு வர ஒரு ரெப்ரசன்டேட்டிவையும் கவர் ஆகும். வெண்டர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாருமே கவர் ஆவாங்க.